ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்எஸ்டி விசஸ் ஆர்ஆர் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எல்எஸ்டில 2 சேஞ்ச் பண்ணாங்க. மயங்க் யாதவையும் திவ்யேஷ் சிங்கையும் திருப்பி உள்ளார கொண்டு வந்தாங்க. டாஸ் வின் பண்ண எல்எஸ்டி சூஸ் டு பவுல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவ்வளவா ரன்ஸ் வரல, ஒரு 4, அதுக்கப்புறம் வைடு மட்டும்தான் வந்துச்சு. செகண்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் அடிச்சப்ப ஓவர் த்ரோ போட்டாங்க. அதுல மொத்தமா 5 ரன் வந்துச்சு. அடுத்த 2 பால் சூரியவன்சி 4 அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 3 பாலுமே டாட் தான். தேர்ட் ஓவர் சம்மி போட வந்தாரு. ஃபர்ஸ்ட் பால் மட்டும் டாட்டு. அடுத்த 3 பால் சூப்பரா பவுண்டரி அடிச்சிட்டாரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். முகமது ஷமி கடுப்பாகி மொரட்டு பவுன்சர் போட்டாரு. அதை ஆட முடியாம எட்ஜ் வாங்கி அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அந்த கேட்சை உண்மையிலேயே சூப்பரா பிடிச்சாரு ரிஷப் பண்ட். வந்த பாலே துருவ் ஜுரேல் கீப்பர் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டு போயிட்டே இருந்தாரு. துருவ் ஜுரேலுக்கு இந்த சீசன் சுத்தமா ஈடுபடல. இன்னும் 20 ரன்னுக்கு மேல அவரு எந்த மேட்ச்லயுமே அடிக்கவே இல்லை. இன்னொரு சைடு 5 பாலுக்கு 8 ரன் அடிச்சிருந்தாரு. அதுல 2மே 4 தான். ஸ்ட்ரைக்கே கிடைக்காம நான் ஸ்ட்ரைக்கர் லைன்ல நின்றுகிட்டே இருந்தாரு. மோனிஷ் கான் 4th ஓவர் போட வந்தாரு. ஃபர்ஸ்ட் 5 பால் செம்மையா டாட் பண்ணிட்டு போயிட்டாரு. 6வது பால் மெய்டன் ஆகக்கூடாது அப்படின்னு கண்டிப்பா நான் 4 இல்லைனா 6 அடிப்பேன் அப்படின்னு சுத்தினதுல கேட்ச் கொடுத்துட்டாரு. இந்த இடத்துல தான் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு நல்லாவே தெரியுது. என்னதான் அவர் சூப்பரா பால் போட்டாலும் நம்ம 6 அடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த நேரத்துல சிங்கிளோ இல்லை 2வோ அதுக்கு எதிர்பார்க்கலாம். 11 பாலுக்கு 8 ரன்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் 100க்கு கீழே ஸ்ட்ரைக் ரேட்ல அவுட் ஆயிட்டு போயிருக்காரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் இன்னைக்கு 72.33. மோனிஷ் கான் அந்த ஓவர் உண்மையிலேயே சூப்பரா போட்டிருந்தாரு. ஒரே லென்த்ல போடாம லென்த் மாத்தி மாத்தி பவுன்சருமே அவருக்கு நல்லா போட்டிருந்தாரு. அவரால் ஆட முடியாத மாதிரி. கடைசி பால் விக்கெட் எடுத்துட்டு செமையா செலிப்ரேட் பண்ணாரு. கடைசியா பவர் பிளேல 6 ஓவருக்கு 44 ரன் 3 விக்கெட். ரன்னு ஓரளவுக்கு வந்தா கூட விக்கெட்டு 3 விக்கெட் போயிட்டு, அதுவும் 3 பேருமே அடிக்கிற பேட்டர். அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ரன்னே வரல. எல்லாம் சிங்கிள் தட்டி தான் ஆடிட்டு இருந்தாங்க. கேப்டன் ரியான் பராக் என்னதான் பண்ணுவாரு அப்படின்னு தெரியல. பேட்டிங்கும் ஆட மாட்டேங்கிறாரு, பவுலிங்கும் போட மாட்டேங்கிறாரு. இன்னி மேட்ச்ல 19 பாலுக்கு 20 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஹெட்மேயர் மயங்க் யாதவ் ஓவர்ல மட்டும் 6, 4ன்னு அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவருமே அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு 6, 2 4 அடிச்சுட்டு உடனே அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஆர்ஆருக்கு ரன்னே வரல. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் ஜடேஜா அப்படியே மண்ணு மாதிரி நின்றுட்டாரு. சிங்கிள் ஆனாரு. தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் பவுண்டரியும் 6ம் அடிச்சாரு. இன்னிங்ஸை கடைசி வரைக்கும் எடுத்து போய் கடைசி 2 ஓவர்ல தான் ஹிட் பண்ணாரு. அதுல டீசென்டான ஸ்கோர்ஸ் வந்துருச்சு. ஜடேஜா கடைசியில 29 பாலுக்கு 43 ரன். அதுல ஒரே ஒரு 6, 2 4 தான். நிறைய 2s எடுத்தாரு. கடைசியா தூபேவும் ஒரு 6, ஒரு 4 அப்படின்னு அடிச்சு கொடுக்க 20 ஓவருக்கு 189 ரன் 6 விக்கெட் வந்துட்டு. 160 ஈஸியான டார்கெட் தானே, ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்னு வந்தாங்க எல்எஸ்டி. லாஸ்ட் பால் ஆயுஷ் பதானி எஸ் நோ அப்படின்னு சம்பந்தமே இல்லாம ரன் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அந்த ரன் அவுட் அடிச்சதுமே யாருன்னா வாட்டர் பாய் ரவி சிங்னு ஒருத்தவர் தான். நான் தண்ணிக்கே போட வந்தேன், என்ன ஏன்டா பெரிய பிளேயர் ஆக்கிட்டீங்க அப்படின்னு அவர் செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டாரு. 1 டவுன்ல ஐபிஎல் ஸ்கேம் பண்ண ரிஷப் பண்ட் உள்ள வந்தாரு. 2 பால் ஸ்டார்ட் பண்ணாரு. 3வது பால் சுத்துறன்னு கீப்பர் கேட்ச் கொடுத்து அவருமே அவுட் ஆயிட்டாரு. பெரிய பிளேயர்னு இன்னும் எத்தனை மேட்ச் ஸ்கேம் பண்ண போறாரோ. இன்னொரு சைடு மிச்சல் மாஸ் தனியா 4 அடிச்சுட்டு இருந்தாரு. அப்போதைக்கு அவங்க ஓனரை காமிச்சு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் வேற ஆவுன்னா வெங்கடாஜலபதி போட்டோக்கு உமா கொடுத்துட்டு இருக்காரு. 5வது ஓவர் போட வந்த ஆர்ச்சர் பூரனை வச்சு 6 பாலுமே டாட் பண்ணி மெய்டன் ஓவர் போட்டு போயிட்டாரு. இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா ஆர்ஆருக்கு அதிக விக்கெட் எடுத்தது ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான். இன்னொரு சைடு மிச்சல் மாஸ் பாவமா ஸ்கோர் எடுத்துக்கிட்டே இருந்தாரு. பவர் பிளேல கடைசியா 6 ஓவருக்கு 31 ரன் 3 விக்கெட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்எஸ்டிக்கு ரன்னே வரல. சிங்கிள் மட்டும்தான் ஆடினாங்க. சிங்கிள் இல்லைனா டாட்டு. 4 கூட வரல. ஸ்பின்னர் வந்தோடனே பூரான் சுத்தியாவது பார்ப்போம் அப்படின்னு சுத்தினதுல கேட்சை கொடுத்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. எல்லா மேட்சும் எல்எஸ்டிக்கு நல்லா ஆடுற மிச்சல் மாஸ் இன்னைக்கு 50 அடிச்சாரு. நல்லா ஆடிட்டு இருந்த மிச்சல் மாஸ் ரன்னை அடிக்க போய் பர்கர் ஓவர்ல கேட்சை கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. மிச்சல் மாஸ் இன்னைக்கு 41 பாலுக்கு 55 ரன். அதுல 2 6, 6 4.
அவருக்கு மட்டும் யாராவது இன்னொரு சைடு கம்பெனி கொடுத்துருந்தாங்கன்னா அவரும் நல்லா ஆடி இருப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் வரிசையா அவுட் ஆயிட்டே இருந்தாங்க. 18 ஓவர்லயே 119க்கு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க ராஜஸ்தான். ஆர்ச்சர் இந்த சீசன்ல சூப்பராகவே அவரோட ஃபேஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. நேற்று மேட்ச்ல ஆவரேஜா 145க்கு மேல போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் 7 மேட்ச் ஆடி அதுல 5 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. 2 மேட்ச் மட்டும்தான் தோத்துருக்காங்க. 10 பாயிண்ட்ஸ்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட்டு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா அவங்க +1ல இருந்தா தான் நல்லா இருக்கும். எப்படி அவங்களுக்கு 0.79ல இருக்கு அப்படின்னா எஸ்ஆர்எச் கூட நடந்த மேட்ச்ல நெட் ரன் ரேட் ரொம்ப லோவா தோத்துருந்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இப்படி இருக்கு. எல்எஸ்டி ரொம்ப மோசமான நிலையில இருக்காங்க. 7 மேட்ச்ல 2 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. 5 மேட்ச் தோத்து 4 பாயிண்ட்ல இருக்காங்க. இருக்கிறதுலே நெட் ரன் ரேட்டு எல்எஸ்டி தான் ரொம்ப கம்மியா இருக்கு. -1.27ல இருக்காங்க. கேகேஆர்ட்ட ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்க எல்லா மேட்சுமே க்ளோஸா வந்து தான் தோத்துருந்தாங்க. இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ்ல என்ன டவுட்னாலும் உடனே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க ப்ளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.